நல்ல க்ரன்ச்சியாக காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ரிப்பன் பக்கோடா. இதை சில இடத்துல ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, இல்லை நாதத்தேன் குழல், ரிப்பன் முறுக்கு அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பேரில் வச்சு சொல்லுவாங்கங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டு பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை தீபாவளி டைமில் நிறைய செஞ்சு இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ரிப்பன் பக்கோடாவை ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்ய போகலான்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. பச்சை அரிசி 4 கப் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கிட்டக்க ஊறணுங்க. 4 கப் பச்சரிசிக்கு 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 20 போல வரமிளகா, ஒரு 15 போல பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், உப்பு. நல்லா ஊறின பச்சரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா பூண்டு, சோம்பு, வரமிளகா, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் பவுடராக்கி எடுத்துக்க போகிறோம். பவுடராக்கிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மிளகா பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்ருக்க அரிசியோடவே சேர்ந்து நல்லா அரைக்க போகிறோங்க. பாருங்கள், நல்லா மைய அரைஞ்சிருச்சு அரிசி. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு வச்சுக்க போகிறோம். அரைச்செடுத்த மாவில் நம்ம பொட்டுக்கல்லையை ஆட் பண்ணி நல்லா அதோடவே கொஞ்சம் எள்ளையும் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்க போகிறோங்க. கூடையே கொஞ்சம் வெண்ணையும் ஆட் பண்ணி பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வருங்க, நல்லா பொறு பொறுன்னு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம குழலில் வந்து போட்டு புளிஞ்சுட போகிறோம். டெஸ்டிங்காக நான் வந்து பாத்திரத்துலேயே புளிகிறேன். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ஃப்ளோவாக வருது. எண்ணெய் காஞ்சதுமே இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு முன்ன பின்ன திருப்பி திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக வெந்துருங்க. பாருங்கள், எவ்வளோ க்ரன்ச்சியாக நல்ல காரசாரமான ஓலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.